நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். எதனால் பரபிரம்மனின் உடலுக்குள் தெய்வங்கள் உருவாகின? பரபிரம்ம லோகத்தில் அவரது தெய்வீக சக்தி கதிர்களில் இருந்து ஏதோ ஒரு வடிவில் உருவாக்கப்பட்டிருந்த தெய்வங்களுக்கு தெய்வீக ஆற்றல்கள் தரப்பட வேண்டும். அப்படி தெய்வீக ஆற்றல்கள் தரப்படாவிடில் அவர்களால் தாம் என்னென்ன நாடகங்களை பூமியில் நடத்திட வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு அவற்றை பூமியில் நடத்திட முடியாது. அந்த நிலை பூமியில் குழப்பத்தையே ஏற்படுத்தும் என்பதனால் தெய்வங்கள் பரபிரம்மனின் உடலுக்குள்ளேயே படைக்கப்பட்டு அவற்றுக்கு பயிற்சி மற்றும் ஒத்திகைகளும் அங்கேயே தரப்பட்டனவாம். பரபிரம்ம லோகத்தில் இருந்து பிரபஞ்சம் வெளிப்படுத்தப்பட்ட பின்னர் முதல் பாதியில் மானிடர்கள் வாழும் வகையிலான ஆற்றல் மிக்கதாக பூமி உருவாக்கப்பட்டு வந்திருந்த போது பரபிரம்மனின் உடலுக்குள் படைக்கப்பட்டிருந்த சில தெய்வங்கள் ஒத்திகையின் போது தவறுகளை செய்து சாபங்களையும் பெற்றன. அப்படி சாபம் பெற்ற சில தெய்வங்களில் சில பிரதான தெய்வங்களும் அடக்கமாகும். ஆற்றல் மிக்க பூமி உருவாக்கப்பட்ட பிறகு அதில் பிறப்பெடுக்க ஆன்மாக்கள் அனுப்பப்பட்ட போது பரபிரம்ம லோகத்தில் உருவாக்கப்பட்டிருந்த சில தெய்வங்களும் அதே பூமியில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிலப்பரப்பில் சென்று கண்களுக்கு தெரியாமல் மறைந்திருந்தன. தெய்வங்களின் உருவங்கள் மகரிஷி வேதவியாசர் மூலமாகவே மானிடர்களுக்கு தெரிய வந்தன என்று சனாதனவாதிகள் நம்பினாலும் அந்த கூற்று முரண்படுவது போல உள்ளது. என்னவென்றால் அந்த காலங்களில் அனைத்தும் வாய்மொழியாக மட்டுமே பரப்பப்பட்டு பின்னர் பனை ஓலைகளில் எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்படி இருக்கையில் தெய்வங்களின் உருவங்கள் வாய்மொழி வார்த்தைகளில் எவ்வாறு துல்லியமாக கூறப்பட்டிருக்க முடியும்? ஒருவேளை வேதவியாசர் வாய்மொழியாக அனைவருக்கும் கூறியதில் இருந்த தெய்வ அம்சங்களை தியான நிலையில் இருந்தவாறு புரிந்து கொண்டு எதிர்கால சந்ததியினர் அவற்றை நகலெடுத்துக் கொள்ளும் விதத்தில் பிற்காலத்தில் பனை ஓலைகளில் எழுதி வைத்தவர்கள் அதில் படங்களையும் வரைந்துவிட்டு சென்றிருக்கலாம் என்று நம்புகின்றார்கள். அதனால்தான் பிரபஞ்சத்தில் தெய்வங்கள் தோன்றிய போது புகழ்பெற்ற இந்திய ஓவியர் ராஜா ரவிவர்மா போன்ற சில தெய்வ கலைஞர்களால் பனை ஓலைகளில் அல்லது வாய்மொழி பரிமாற்றங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த தெய்வ அம்சங்களை புரிந்து கொண்டு தெய்வங்களின் உருவங்கள் ஓவியமாக வரைய முடிந்திருக்க வேண்டும். இப்போது மீண்டும் நம்முடைய மூலக்கட்டுரைக்கு நாம் பயணிப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.